மேற்கு வங்கத்தில் பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் தடம் புரண்டதில் பெட்டிகள் சிதறி கிடக்கின்றன. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த விபத்து குறித்து முதற்கட்ட தகவல்கள் என்ன இருக்கிறது? கஞ்சன்சிங்கா எக்ஸ்பிரஸ் ஆனது டார்ஜிலிங் மாவட்டத்தில் சரக்கு ரயில்கள் எதிர்பாராத விதமாக மோதியதன் காரணமாக தற்பொழுது அங்கிருந்த அந்த பயணிகளை மீட்கும் பணிகளானது துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக 3 முதல் 4 பெட்டிகள் வரை இதில் தடம் புரண்டுள்ளதாக தற்பொழுது முதற்கட்ட தகவலானது வெளியாக இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த ரயிலில் பயணித்தவர்கள் அதிகமானவர்கள் அகர்தலாவை சேர்ந்தவர்கள் எனும் பாதுகாப்பாக அவர்களை மீட்கும் பணியானது தற்பொழுது துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. மாவட்டத்தினுடைய கலெக்டர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அனைவருமே அந்த பகுதிக்கு தற்பொழுது சென்று நேரடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளதை மிக முக்கியமாக நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் மேற்கு வங்கத்தில் இந்த ரயில் விபத்து தொடர்பான அந்த தகவலுக்காக தனியாக ஒரு உதவி ஹெல்ப் டெஸ்க் ஒன்றையும் மாநில அரசாங்கமானது அமைத்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மேலும் அதற்கான உதவி எண்களையும் தற்பொழுது மேற்கு வங்க மாநில அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்திய ரயில்வேயினுடைய கோட்ட மேலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவம் நடைபெற்ற அந்த இடத்திற்கு நேரடியாக செல்வதற்கான ஒரு உத்தரவு மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் சார்பாகவும் விடுக்கப்பட்டுள்ளது எனவும் தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு பலி எண்ணிக்கையும் அறிவிக்கப்படவில்லை. முடிந்தவரை அங்கிருப்பவர்களை மீட்பதற்கான பணியில்தான் அந்த பகுதியில் உள்ள மக்கள் மட்டுமல்லாமல் காவல்துறை அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகிறார்கள் என்ற ஒரு தகவலை தற்பொழுது இந்திய ரயில்வே ஆனது தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விபத்து குறிப்பாக அகர்தலாவிலிருந்து சில்தா பகுதிக்கு சென்று கொண்டிருந்த இந்த ஒரு இந்த ரயிலில் பயணித்த பயணிகளுடைய உறவினர்கள் யாரேனும் தகவல் தேவைப்பட்டால் அவர்கள் அந்த மாநில நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்போது மேற்கு வங்க மாநிலம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. முதற்கட்ட விசாரணை இந்த விபத்து என்பது எவ்வாறு ஏற்பட்டது, சிக்னல் கோளாறு ஏதேனும் இருந்ததா என்பது தொடர்பான ஒரு விசாரணை நடத்துவதற்காக ரயில்வே நிர்வாகம் தற்போது உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக ரயில்வே நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். சுசித்ரா, சம்பவ இடத்திற்கு எந்தெந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் முதற்கட்டமாக வந்திருக்கிறார்கள்? அங்கு என்ன மீட்பு பணிகள் நடைபெறுகிறது? குறிப்பாக ரயில்வே, காவல்துறை அதிகாரிகள் மட்டுமல்லாமல் அருகில் இருக்கும் டார்ஜிலிங் மாவட்டத்தினுடைய மருத்துவர்களும் தற்போது அந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். ஆம்புலன்ஸ்களும் அந்த பகுதிக்கு விரைந்துள்ளன. மிக முக்கியமாக அந்த போகி மற்றும் சரக்கு ரயிலுடைய போகிகள் மற்றும் இந்த பயணிகள் ரயிலுடைய அந்த ஒரு பெட்டிகளையும் அகற்றி அதில் உள்ளிருந்து முடிந்த வரையில் அனைவரையும் மீட்பதற்கான ஒரு முதற்கட்ட அந்த ஒரு மீட்பு பணி என்பது நடைபெற்று வருகிறது எனவும் அங்குள்ள பகுதி மக்களும் அந்த மீட்பு பணிக்கு உதவுகிறார்கள் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். கூடுதலாக காவல்துறை அதிகாரிகள், தீயணைப்பு படை வீரர்கள் உள்ளிட்ட அனைவருமே மீட்பு பணிக்காக அந்த பகுதிக்கு துரிதப்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது முதற்கட்டமாக கிடைக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதிய விபத்து நிகழ்ந்திருக்கிறது. அது குறித்து முதற்கட்ட மீட்பு நடவடிக்கைகள் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியிருக்கிறீர்கள் சுசித்ரா, உங்களுக்கு நன்றி.